உத்தரவாதம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த உத்தரவாதத்தின் ஜெபம் இல்லை. ஐயா, இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. தென்காசி பட்டணத்துல ஒரு அம்மா, அந்த அவங்க வீட்டுக்கு கணவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரவுடி. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மாவை போட்டு சித்திரவதை பண்ணுவாராம். ஒவ்வொரு நாளும் உடைப்பாராம். அடின்னு அடிச்சு போட்டு அடிப்பாராம். சர்ச்சுக்கு போகலாம், பயங்கரமான ரவுடி. ஆனா இந்த அம்மா ஒரு நாள் கூட ஜெபத்தை விடல. நல்ல தண்ணி அடிப்பாராம். இவங்க டெய்லி ஜெபம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. முழங்கால உள்ள அவர் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே போட்டு செம்மாடி அடிப்பாராம். ஆனா ஒரு நாள் இவங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கும் போது அந்த மனுஷன் நேரா உள்ள வந்து கதவை தட்டி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம். என்னடா இது திரும்ப போட்டு அடிக்க போறாரு போலுக்குன்னு சொல்ல உடனே அவர் உடனே ஒரு வார்த்தை சொன்னாரா. அவர் பேரை சொல்லி, ஏமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் ரூமுக்குள்ள வெள்ளையா ஒரு உருவம் வந்து நின்றுட்டு இருக்குதுன்னு சொன்னாராங்க. ஜெபம் தோற்று போவதில்லை. அவ்வளவுதான். கை கால்லாம் நடுக்குதான். பெரிய ரவுடி தான். எவ்வளவு பெரிய ரவுடி இருந்தாலும் அப்பா முன்னாடி நின்னா சரண்டர் ஆகணும். பெரிய பெரிய சவுல் தான், மோசமான சவுல் தான். ஆனா ஒருத்தர் பார்த்தாரு, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமானு கேட்டாரு. முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி கடந்து வந்துட்டான். ஐயா, ஜெபம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு அசட்டை பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். ஒரு நாள் நீ யார் என்பதை கர்த்தர் காமிப்பார்.